ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அஃபோர்டபுள்னா 800-700 கிடையாதுங்க. பிகாஸ் நான் இது வரைக்கும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் எதில் பார்த்தாலுமே அஃபோர்டபுள்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து 800, 900, 1000 அதுக்கு மேலே கூட இருக்கும். எனக்கு பர்சனலாக 500, 600, 700 மோர் தென் தேட் எனக்கு சத்தியமாக அஃபோர்டபுள் கிடையாதுங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் ரெகுலராக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் அது நிஜமாவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் நைக்கா. இதோட ப்ரைஸ் வந்து 200 தான் இருக்கும். ஐ கெஸ் சம்திங் லைக் 75, 85 அது மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இதுதான் வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். இந்த வீடியோவில் வந்து நான் 2 டைப் ஆஃப் ஐப்ரோஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு ஐப்ரோவில் நான் வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இன்னொரு ஐப்ரோவில் வந்து நான் ஐ ஷேடோ யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதை ஒரு நேச்சுரல் லுக் தரலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது வச்சு போட்டு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த பென்சிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு பக்கத்து ஸ்டோரில் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் வந்து பிளாக் கலரில் வாங்கக்கூடாது. பிகாஸ் பிளாக் கலர் வந்து ரொம்ப லைக் ஃபேக்காக தெரியும். ஸோ அது வந்து நேச்சுரல் லுக் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்போ வாங்குறதா இருந்தாலும் ஒரு ப்ரௌன் கலர் பென்சில் வாங்க, லைக் டார்க் ப்ரௌன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பென்சில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அது வந்து ஸ்மஜ் ஆகாது. சேம் டைம் என்னென்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இது இன்கேஸ் நான் இது ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்மி ஆயிடுச்சுன்னா என்னாகும், அது வந்து ஒரு மாதிரி ப்ராட் லைன் கொடுக்கும். ஐப்ரோஸில் ரொம்ப ப்ராட் லைன் கொடுக்கும். அண்ட் ப்ராட் லைன் கொடுத்தோன்னா அது நேச்சுரல் லுக் கிடைக்காது. ரொம்ப ஃபேக்காக பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தெரிஞ்சிடும், என்னமோ சின்ன குழந்தைகளுக்கு போட்டு விட்ட மாதிரி ஐப்ரோஸ் தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணுங்கள். எப்போ பென்சில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷார்ப்பன் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணோன்னா, உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணுமோ அங்கே. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு லாங் ஐப்ரோஸ் பிடிக்கும், சில பேருக்கு எனக்கு இங்கே வந்து கேப் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பட் உங்களோட நேச்சுரல் ஹேர், லைக் ஒரு குட்டி முடி இருக்கும், நமக்கு அது தெரியாது எங்கேருந்து இருக்குன்னு. ஸோ அந்த குட்டி முடி எங்கேருந்து இருக்கோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப முன்னாடி வந்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேக்காக தெரியும், ஓகேவா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து எனக்கு எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் லாங்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ லாங்காக வேணுமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எங்கே எண்ட் உங்களோட ஐப்ரோ எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து இங்கே இருக்குது. பட் அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால அது தெரியல. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கார்னர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் விட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பென்சிலை ரொம்ப லைட்டாக பிடிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக வரும். அண்ட் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா நேச்சுரலாக தெரியாது. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இங்கே ஒரு கர்வ் வரும்ல, அங்கேருந்து ஒரு லைன். அண்ட் லைன் வந்து இப்படி இருக்கக்கூடாது,
லைக் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து இப்படி லிஃப்டடாக காட்டும். ஸோ இப்படி ஃபேஸ் லிஃப்டடாக காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூனோ லைக் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து ரொம்ப டவுனாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி காட்டும். ஸோ ரொம்ப ஏஜ்டான ஃபீலிங் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன், அவ்வளோதான். இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இது வந்து இங்கேருந்து ஒரு கரெக்ட் ஷேப் கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே ஐப்ரோஸில் நம்ம டாப் லோட் இங்கே கர்வ் வரும் இல்லையா, இங்கே தான் கவரே இருக்காது. லைக் எனக்குமே அப்படி தான் இருக்கும், கவர் இருக்காது. இந்த சென்ஸ் இங்கே முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது கிளியராக தெரியாதனால நமக்கு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஐப்ரோ பண்ணதுக்கப்புறம் கூட அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போது ஐப்ரோஸ் பண்ணல, ஒரு 2 months ஆச்சு நான் வந்து ஷேப்பே பண்ணல. ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான மெத்தட் என்னென்னா, இப்போது ஐப்ரோஸ் பண்ணும்போது நீங்கள் மேலே, இப்போ நம்ம கீழே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் மேலே வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும், ப்ளஸ் ரொம்ப ஃபேக்காக இருக்கும் அண்ட் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணுன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஒரு ஃபிங்கரோட ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு லைன் வரும். ஓகே, ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே லைட்டாக ஓகே. ஸோ இது தெரிஞ்சிச்சா? ஸோ மறுபடியுமே நீங்கள் லைட்டாக கீழே உள்ள ஒரு லைன் வந்து கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக உள்ளே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது வந்து நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே எப்படி போட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் அண்ட் அகெயின் அது வந்து ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்காது. ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்படி ஃபில் பண்ணுங்க. இப்படி ரொம்ப லைட்டாக, இதுலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப லைட்டாக அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கார்னரில் தான் இப்படி ஹாஃப் த ஐப்ரோ. ஓகேவா? உங்களோட ஹாஃப் கார்னர் ஐப்ரோஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக போடணும் அண்ட் இங்கே வந்து ரொம்ப லைட்டாக போடணும். எவ்வளோ லைட்டாக உங்களால் போட முடியுமோ அவ்வளோ லைட்டாக போடணும் அண்ட் இங்கே வந்து அதை விட ரொம்ப கம்மியாக லைட் போடணும். ஓகே, ஸோ அகெயின் இங்கே டார்க் போடுங்க. இங்கே வந்து லைட்டாக போடணும். ஓகே, லைட்டாக போடும்போது உங்களோட பென்சிலோட கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப லைட்டான ஃபீல் உங்களுக்கு, லைக் பென்சிலுக்கு கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து ப்ரெஷர் கொடுக்காது. ஸோ இப்படியே லைட்டாக கொஞ்சம் உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், எங்கே நீங்கள் ட்ரா பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக கொடுக்கணும். ரொம்ப லைட்டாக, லைக் உங்கள் ஃபுல் ஸ்கின்னை டச் கூட பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் ஹேர், லைக் உங்கள் ஹேர் இருக்கும்ல அது மட்டும் டச் பண்ணணும், அதை தாண்டி உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஷேட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போது இதில் வந்து ஒரு ஃபேவரட் பார்ட்னே சொல்லலாம். இந்த பென்சிலுக்கு பின்னாடி ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக ஷேப் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ ப்ரஷ் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பேக்வேர்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பேக்வேர்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது இப்படி ஷேப், ஓகே, இப்படி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா
ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து இதில் லைட்டாக ஒட்டி இருக்கும். அது வந்து நம்ம இங்கே இப்போ ரிவர்ஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒரே ஷேப்பில் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 150. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இது இவ்வளோ நேச்சுரல் ஃபினிஷ் கொடுத்து பாருங்கள். அண்ட் இதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பிகாஸ் ஐப்ரோஸ் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் எவ்வளோ என்ஹான்ஸாக தெரியுது அண்ட் போடாதப்போ எப்படி தெரியுது. பிகாஸ் ஐப்ரோஸ் நிஜமாகவே இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐப்ரோ போடாமல் வெளியில் போகவே மாட்டேன். என்ன ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டெய்லி லைஃப்பில் இப்போ நான் வெளில போகிறேன்னா கூட நான் ஐப்ரோஸ் போட்டு தான் போவேன். எனக்கு இது ரொம்ப பிகாஸ் எனக்கு ரொம்ப லைட்டான ஐப்ரோஸ், எனக்கு வந்து ஷேப் இல்லை. ஆக்சுவலி இருந்துச்சு. நான் வந்து ஒரு டைம் நான் ஐப்ரோ பண்ணும்போது தப்பான ஒரு பார்லர் போயிட்டேன். தப்பான ஒரு பார்லர் இந்த சென்ஸ், ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஐப்ரோ இவங்களே கிடையாது. அவங்க ஐப்ரோஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க லைக் ரொம்ப தின்னாக பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பழைய ஷேப்பே வரல இது வரைக்குமே. நான் லைக் பாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நான் ஐப்ரோஸ் பண்ணவே இல்லை. நானே வீட்டில் ஷேப் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஐப்ரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்களோ, நீங்கள் வெளியே ஃபங்க்ஷன் போகிறீங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறீங்க, கெட் டுகெதர் எதுனாலும் நீங்கள் வந்து ஐப்ரோஸ் மட்டும் போட்டுட்டீங்க, எந்த ஒரு மேக்கப்பும் தேவையில்லை. ஐப்ரோஸ் கிளியராக பண்ணிவிட்டு லைட்டாக காஜல் ஆர் ஐலைனர் போட்டு லிப் பாம் ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வெளியே போனீங்களானே போதும், உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. அண்ட் இப்போது இது வந்து நம்ம இப்படி ட்ராப் பண்ணனால நமக்கு கொஞ்சம் லிஃப்டடான லுக் தெரியுதா. இப்போ நம்ம இது வந்து ரொம்ப ஃபேக் அப்படி கீழே பண்ணியிருந்தோம்னா நம்ம ஃபேஸ் இப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபேஸ் ரொம்ப தொங்குற மாதிரி தெரியும். ஸோ அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அடுத்த ப்ராடக்ட்னா நார்மல் ஒரு ஐஷேடோ. ஒரு ஐஷேடோ, நாய்க்கா ஐஷேடோவில் வந்து நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் வேறு ப்ராடக்ட். லைக் 2 ப்ராடக்ட்லேயுமே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறேன். இந்த ஐஷேடோ வந்து நான் கொஞ்சம் ஒரு 300, ஐ கெஸ் 300 to 400 வரைக்கும் இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு 400 ப்ராடக்ட்டும் ஒரு லைக் ஆல்மோஸ்ட் 100 rupees ப்ராடக்ட், ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் தெரிய போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஒரு சேம் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் ரெண்டுமே நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி அதை வந்து ட்ரா பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ நேச்சுரலாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு தான் அது ரொம்ப டிபெண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஷேடோவில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்படி ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஐப்ரோ பேலட்ஸில் கிடைக்கும். ஸோ என்னோடய ஐப்ரோ பேலட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் அப்போலேருந்து இந்த ஐஷேடோ தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் என்னைக்காச்சும் வெளியே போகிறேன், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறேன்னா மட்டும்தான் நான் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐஷேடோ பேலட்டில் எப்படின்னா, நீங்கள் இந்த பிளாக் கலர் இருக்கும். ஸோ பிளாக் கலரை ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வந்து டஸ்ட் பண்ணிடுங்க, இல்லைனா லைட்டாக ஊதி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ வந்து அகெயின் எனக்கு எங்கேருந்து வேணுமோ நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லென்த் வந்து நான் எனக்கு எங்கேருந்து வேணுமோ நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சேம் இந்த லைன் நீங்கள் பார்க்கணும். சேம் ரெண்டு லைனுமே கரெக்ட் சேம் லெவலில் இருக்கணும், இல்லைனா முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இங்கேருந்து நீங்கள் ஒரு லைன் இழுக்கணும். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு ஸ்டாப் பண்ணிங்க. பிகாஸ் நம்ம கண்டினியூவாக பண்ணோன்னா ஷேக் ஆகிடும். சம்டைம்ஸ் லைக் நர்வஸ்னஸில் ஷேக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்காது. ஸோ இந்த கார்னரில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ப்ராடக்ட் எடுத்து ஓகே. ஸோ இது என்னோட கீழே லைன் முடிஞ்சிருச்சு. இப்போது மேலே பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அகெயின் இந்த சைடு எனக்கு வந்து கர்வே கிடையாது, அந்த மேலே உள்ள முடியே இல்லை, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கர்வ்
கர்வ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்க, தெரியுதா? இங்கே ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லைனும் கீழே உள்ள லைனும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் மறுபடியுமே ப்ராடக்ட் டச் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற ஆக்சஸில் தான் நீங்கள் வந்து இது ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அகெயின் இந்த கார்னரில் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க்காக போடணும். ஓகே, இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மீதி இருக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டு அண்ட் இங்கே இருக்கிறது இங்கே வந்து ரொம்ப லைட்டாக அகெயின் உங்கள் ஸ்கின்ல படக்கூடாது. உங்களோட ஹேர், இங்கே குட்டி ஹேர் இருக்கும், அதில் படுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் இருக்கும் பின்னாடி, இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அகெயின் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, ஐப்ரோ ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எவ்வளோ என்ஹான்ஸாக தெரியுது அப்படின்னு. ஸோ இப்போ நீங்களே நோட் பண்ணுங்கள், 2 சைடுமே ஒரே மாதிரி தெரியுது, நேச்சுரல் ஃபினிஷ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இங்கேருந்தே அவங்க வந்து டார்க் ஷேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்தே டார்க் ஷேட் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஃபேக்காக தெரியும். லைக் இதுவுமே ஆப்வியஸ்லி ஃபேக் தான், பட் நிறைய பேருக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ ஒரு நேச்சுரல் லுக் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைன் மேலே உள்ள லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ரொம்ப டார்க்காக பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அதை விட ரொம்ப லைட்டாக அண்ட் அகெயின் உங்கள் ஸ்கின்னில் படக்கூடாது, உங்கள் முடியில் மட்டும் படணும். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அந்த ப்ரஷ் மட்டும் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷான ஐப்ரோஸ் கிடைச்சிடும். இந்த லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு that's it. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவ்வளோதான். பை.